உலகெங்கும் பரவி இருக்கிற எண்ணற்ற நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். கிரிக்கெட் ஆட்டத்திலே, டெஸ்ட் போட்டிகளிலே இந்தியாதான் முதல் முறையாக ஒரு பெரிய வரலாறு படைத்தது. கவாஸ்கர், சுனில் மனோகர் கவாஸ்கர் என்ற பெயரிலே டெஸ்ட் போட்டிகளிலேயே முதலாக 10,000 ரன்களை குவித்து உலகளவிலே சாதனை புரிந்தவர் நம்முடைய மண்ணைச் சேர்ந்த கவாஸ்கர். அதன் பிறகு ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த ஆலன் பார்டர் என்பவர் அடுத்ததாக 10,000 ரன்களை குவித்தார். ஆனால் கிரிக்கெட் ரசிகர்களிலே கூட எத்துணை பேருக்கு ஆலன் பார்டரை நினைவிற்கு வரும் என்று தெரியாது. ஆனால் இந்த மண்ணின் மீது கொண்ட பாசம் காரணமாக, கவாஸ்கர் மீது கொண்ட பற்றின் காரணமாகவோ என்னவோ, கவாஸ்கர் தான் இன்றளவும் 10,000 ரன்களை குவித்தவர் என்பது வகையிலே அவர்தான் அதிகமாக பேசப்படுகிறார். எவரெஸ்டில் காலடி வைத்தவர் என்று கேட்டால் சிறு குழந்தை கூட சொல்லிவிடும். எட்மண்ட் ஹிலாரியும் டென்சிங் நார்கே என்பவரும் என்று சொல்லிவிடும். இந்த நார்கே டென்சிங் நேபாளத்தை சேர்ந்தவர். ஷெர்பா என்று மலையேறுவதிலே வல்லவராக இருப்பதிலே சிறந்தவர். ஆனால் உலக வரலாறு, இந்த மலைகளை பற்றிய வரலாறுகள் ஷெர்பாவை கிட்டத்தட்ட மூடி மறைத்து விட்டன. டென்சிங் நார்கே கிட்டத்தட்ட அந்த படத்திலேயே இல்லை. இன்றளவும் எட்மண்ட் ஹிலாரி, நியூசிலாந்தை சேர்ந்தவர் தான் இன்றளவும் பேசப்படுகிறார். நிலவில் காலடி வைத்த முதல் மனிதர் என்பவர் நீல் ஆம்ஸ்ட்ராங் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆம்ஸ்ட்ராங் என்றால் நல்ல புஜபலம் உள்ளவர், கரங்கள் வலிமையானவர் ஆம்ஸ்ட்ராங் என்று சொல்லலாம். ஆனால் அவர் மைண்ட் ஸ்ட்ராங் உள்ளவர், மனவலிமை உள்ளவர் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? நடந்த சம்பவத்தை சொன்னால்தான் தெரியும். முதலிலே நிலவிலே விண்கலத்திலே இருந்து கீழே இறங்கி காலடி வைக்க வேண்டியவர் அந்த விண்கலத்தை செலுத்திய ஆல்டரின் என்பவர்தான். ஆல்டரின் இறங்கப் போகிறார் அந்த நிலவிலே. அது அந்த 3 கால்களையும் பதித்த பிறகு அதிலே மெல்ல இறங்கப் போகிறார். ஆனால் அவருக்கு ஏதோ ஒரு இனம் புரியாத தயக்கம் வந்துவிட்டது. அது எதுவும் புதைகுழி போல முழுமையாக நம்மை உள்ளே வாங்கி விடுமா, அந்த மண் கொதிக்குமா, சுடுமா, அல்லது பனி போல கால் வைக்க முடியாத அளவுக்கு கொடுமையானதாக இருக்குமா என்று இதுவரை எந்த மனிதனும் செய்யாத ஒரு காரியத்தை நாம் செய்ய போகிறோம் என்று தின்னதுமே அவருக்கு இனம் புரியாத தயக்கம் வந்துவிட்டது. இவர் தயங்குவதை பார்த்ததும் கீழே மண்ணிலே இருந்து, அந்த கட்டுப்பாட்டு அறையிலே இருந்து ஒரு உத்தரவு வருகிறது, அடுத்தவர் இறங்க வேண்டும் என்று. அடுத்ததாக நின்றிருந்தவர் தான் நீல் ஆம்ஸ்ட்ராங். இன்றைக்கு எத்தனை பேருக்கு ஆல்டரினை தெரியும்? நிலவிலே 2வதாக காலடி வைத்தவர். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் தான் இந்த சாதனை மனிதராக உலகெங்கும் பேசப்படுகிறார், நினைத்து கொள்ளப்படுகிறார். எவ்வளவோ தூரம் பயணித்து வந்து விட்டோம், உயிரை பணயம் வைத்து வந்திருக்கிறோம். இனிமேல் என்ன தயக்கம், என்னவானாலும் ஆகிவிட்டு போகிறது என்று ஆம்ஸ்ட்ராங்கிற்கு இருந்த அந்த மன உணர்வு ஆல்டரினுக்கு ஏன் இல்லை? அங்கேதான் அந்த மனிதர்கள் வித்தியாசப்படுகிறார்கள். சாதனையை சாதிக்க கிட்டே போய்விட்டு பிறகு தயங்கி பின்னாலே வருகிறவர்களை பற்றித்தான் நம்முடைய அக்கறை. மயக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி, கலக்கம் எனது காவியம், நான் கண்ணீர் வரைந்த ஓவியம் என்று கண்ணதாசன் வரிகள் ஒன்று வரும். எனவே மயக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி, கலக்கம் எனது காவியம் என்று இருந்தால் வாழ்க்கையில் சாதிக்க முடியாது. அதைத்தான் அந்த படத்தினுடைய கதாபாத்திரம் சொல்லுகிறது.
நான் கண்ணீர் வரைந்த ஓவியம். என்ன அருமையான வாசகம்! கண்ணீரால் ஒரு ஓவியம் என்று சொன்னால் அது எப்படி இருக்க முடியும்? பல பேருடைய வாழ்க்கை கண்ணீருடைய ஓவியமாக போய்விடுவதற்கு காரணமே அவர்கள் காட்டுகிற தயக்கம், மயக்கம். பாதி வழி வந்துவிட்டு மீதி பயணத்தை முடிக்காமல் திரும்புவது எந்த வகையிலே சரி? அப்படி பின்வாங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எவ்வளவு வலுவான காரணங்கள் வேண்டும். நாம் முதலிலே சாதனை படைத்தவர்களை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறோம். மற்றவர்கள் பேசப்படுவதில்லை என்று கூட நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இவர்களை தாண்டி முதலாம் அவர்களுடைய சாதனைகளை அழுத்திவிட்டு நான் சாதித்தது நிற்கும் என்று நிரூபித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களிலே நான் விளையாட்டுத்துறை சார்ந்த இருவரை மட்டும்தான் இன்றைக்கு நான் எடுத்துக்கொள்ள இருக்கிறேன். சச்சின் டெண்டுல்கர் இன்றைக்கு கவாஸ்கரை விட அவர் அதிகமாக நினைத்து கொள்ளப்படுகிறார். அவருடைய சாதனைகள் யாரும் எண்ணி பார்க்க முடியாதவை. இன்னும் எத்தனை விளையாட்டு வீரர்கள் வந்தாலும் அவருக்கு இணையாக ஒரு விளையாட்டு வீரர் இல்லை என்று இன்றைக்கு கிரிக்கெட்டினுடைய சில பேர் கடவுள் என்று சொல்லுகிறார்கள். அதை வெள்ளைக்காரர்கள், ஆஸ்திரேலிய கமெண்டேட்டர்கள் கூட அப்படி உச்சரிக்கிறார்கள். அடுத்ததாக இறகுப்பந்து என்று சொல்லப்படுகிற பேட்மிண்டன் உலகிலே சாய்னா நேவால் இன்றளவும் பேசப்படுகிறார். ஒரு குறிப்பிட்ட துறையைச் சேர்ந்தவர்கள் அந்த துறையை சார்ந்த தன்னுடைய முன்னோடிகளுக்கு மேலாக சாதிக்கிறார்கள் என்று சொன்னால் பெரிய விஷயம். உலகிலேயே இந்திய அளவில் உலக சாம்பியனாக திகழ்ந்தவர் பிரகாஷ் படுகோன் என்பவர் தான். இன்றைக்கு நாம் திரையுலகிலே பார்க்கிறோமே, தீபிகா படுகோன் அவருடைய தந்தை. உலகத்தரை வரிசையிலே முதலிடம் பெற்றவர் இந்தியாவிலிருந்து அவர் மட்டும்தான். ஆனால் இன்றைக்கு அவர் கூட மறக்கடிக்கப்படுகிற அளவிற்கு சாய்னா நேவால் ஒரு பெண்மணி பேசப்படுகிறார். அந்த அளவிற்கு தொடர்ந்து சாதனைகள். பிரகாஷ் படுகோன் முதலிடத்தை தக்க வைத்து கொண்டது கூட சிறிய காலகட்டம் வரைக்கும் தான். ஆனால் சாய்னா நேவால் தொடர்ந்து பல வெற்றிகளை பெற்று அவர் சாதனைகளை புரிந்து கொண்டிருக்கிறார். அவர் நமக்கு என்ன சொல்ல வருகிறார் என்பது தான் இங்கே நாம் செய்தியாக பெற வேண்டியிருக்கிறது. தனக்கு முன்னுதாரணமாக, தனக்கு உத்வேகத்தை தரக்கூடிய, மன எழுச்சி தந்த 5 பேர்களை சாய்னா நேவால் குறிப்பிடுகிறார். அவர்களை அவர் எந்த கோணத்திலே பார்க்கிறார் என்பது நமக்கு வியப்பாக இருக்கிறது. பெரும்பாலும் தன் துறையை சார்ந்தவர்களைத்தான் மனிதர்கள் வியப்பார்கள். தன் துறையை தாண்டி வியக்கிறார். அதில் முதலாமவராக சச்சினை சொல்லுகிறார். இரண்டாவதாக தமிழகத்தைச் சேர்ந்த விஸ்வநாதன் ஆனந்தை அவர் குறிப்பிடுகிறார். மூன்றாவதாக துப்பாக்கி சுடுதலிலே உலகளவிலே நமக்கு பெயர் வாங்கி தந்த அபினவ் பிந்த்ராவை சொல்லுகிறார். அகில அளவிலே அதற்கு பிறகு குத்துச்சண்டையிலே நமக்கு பல பதக்கங்களை பெற்று தந்த மேரி கோமை குறிப்பிடுகிறார். அதற்கு பிறகுதான் தன் துறையை சார்ந்த தாஃபிக் கிட்யாத் என்று சொல்லப்படுகிற இந்தோனேஷிய இறகுப்பந்து வீரரை பற்றி அவர் பேசுகிறார். இந்த வெற்றிக்கெல்லாம் காரணம் இந்த நான் பெற்ற மன எழுச்சி, என்னுடைய உணர்வுகள் தூண்டப்பட்டு நான் சாதிக்க வேண்டும், முதலிடத்தை தக்க வைத்து கொள்ள வேண்டும், எத்தகைய ஆட்டத்திலும் எத்தகைய எதிரியோ வலுவாக இருந்தாலும் அவர்களை தாண்டி என்னால் சாதிக்க முடியும் என்கிற உணர்வை நான் பெறுவதற்கு இந்த 5 வீரர்கள் தான் காரணம் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக 3 வெற்றி சூத்திரங்களை அவர் நமக்கு சொல்லித் தருகிறார். இலக்கை அடைவதிலே மிகுந்த பொறுமை காட்ட வேண்டுமா? அவசரப்பட்டாலோ பதற்றப்பட்டாலோ நாம் அதில் வெற்றி பெற முடியாதாம். இரண்டாவது அவர் சொல்வது முழு அர்ப்பணிப்பு, ஃபுல் டெடிகேஷன். தன்னை அர்ப்பணித்து விட வேண்டும். எதிலே நாம் ஈடுபடுகிறோமோ அதில் ஏனோ தானோ அல்ல, பெயருக்கல்ல. அடுத்தது அவர் சொல்லுவது, உங்கள் பயிற்சியாளரை நீங்கள் மனப்பூர்வமாக நம்ப வேண்டும். இங்கே தான் நாம் சொல்ல வருகிற செய்தி அடங்கியிருக்கிறது. ஆக்கப்பூர்வமான சிந்தனையோடு பயிற்சியாளரை பார்க்க வேண்டும் என்று அவர் சொல்லித் தருகிறார். நம்முடைய முன்னோடிகளை, நம்மை வழி நடத்துகிறவர்களை, அது தாய் தந்தையாக இருக்கலாம், ஆசிரியர் பெருமகனாக இருக்கலாம், நல்ல நண்பராக இருக்கலாம், நல்ல விரும்பியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவருடைய செயல்பாடுகளை நடைமுறை நம்மளை நடத்தி செல்கிறவர்களை அரைகுறையாக நம்புவது, ஏனோ தானோ என்று நம்புவது இல்லாமல் அந்த தலைமையை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள்.
அப்பொழுதுதான் நீங்கள் அந்த துறையில் வெற்றி பெற முடியும். அந்த தலைமையை நீங்கள் ஐயப்பாடோடு பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஐயப்பாடு கொண்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் சாதிக்கத்தக்க மனிதர்களாக மாற முடியாது. சரித்திர நாயகருடைய குணாதிசயங்களை மெல்ல ஆராய்ந்தால் எல்லோரிடத்திலும் ஒரே விதமான ஒரு அணுகுமுறை இருக்கிறது. அது இறங்கிவிட்டோம், ஒரு கை பார்த்து விடுவோம் என்பதுதான். எனவே தயக்கத்தை மயக்கத்தை நீக்கிவிட்டு ஆக்கப்பூர்வமான சிந்தனையோடு இறங்கி வெற்றி கொள்வோம், எனக்கு வெற்றி எனக்குத்தான் என்கிற நம்பிக்கையோடு செயல்படுகிற பொழுது வெற்றி என்பது சாத்தியமாகிறது. அது வெகு தூரத்தில் இல்லாமல் மிக அருகிலே வந்து நம்மிடத்திலே மண்டியிட்டு நிற்கிறது. இந்த நம்பிக்கைகளோடு தான் நாம் வாழ்க்கையை நடத்தி செல்ல வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு செயலிலேயும் என்ன முயற்சியாக இருந்தாலும் சரி, அதிலே நமக்கு நம்பிக்கைகள் வேண்டும், ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் வேண்டும். இறங்கிவிட்டோம், ஒரு கை பார்த்து விடுவோம் என்கிற சவால் உணர்ச்சி தேவை. இவையெல்லாம் கைகூடினால் வெற்றியும் நமக்கு கைகூடும். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.